Dear friends, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Today, basically, we can discuss about the GPAT eligibility criteria 2024 because now the GPAT examination is being conducted by NBEMS, National Board of Examination in Medical Sciences. It was conducted by AICT from 2010 to 18 and it was conducted by NTA from 2019-23. Okay, now it is being conducted by NVEMS. ஸோ இதில் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லி பார்த்தோன்னா, must fulfill the following eligibility criteria prescribed by the NTA in order to appear for the GPAT 2024 examination. ஸோ ஆஸ் பர் எக்ஸாமினேஷன் நடத்துறது வந்து என்பிஎம்எஸ் இருந்தாலும் ஆல்ரெடி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா க்ரைட்டீரியா, அதை சொல்லியிருக்கிறாங்க. 10th +2 எக்ஸாமினேஷனில் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். அடுத்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஃபார்மசி இல்லை அதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஃபைனல் இயர் பிஃபார்ம் கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கணும். அடுத்து பிடெக் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஃபைன் கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான கோர்ஸ் வந்து கண்டிப்பாக இது இல்லாமல் மற்ற கோர்சஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபார்மசி, அடுத்து ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ஃபைன் கெமிக்கல் டெக்னாலஜி இது முடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நேஷ்னாலிட்டி வந்து கம்பல்சரி இந்தியனாக இருக்கணும். ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ பிஃபார்மசி இல்லை ஃபார்மசி ரிலேட்டட் கிராஜுவேட்ஸாக இருந்தாங்கன்னா எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் appearing GPAT 2024 as per norms. Okay, so dear friends, இதுதான் நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனால் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.